கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால் பாரம்பரியம் பாரம்பரியம் என்னும் தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பாரம்பரியம் என்றால் என்ன? முதல்ல நம்ம அதை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியம் இருக்கும், மற்ற மாநிலத்துல மற்ற ஸ்டேட்லலாம் மாவட்டத்துலலாம் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். ஆனா வேதாங்கமத்துல சொல்லுகிற பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பழைய ஏற்பாடு ஒண்ணு இருக்கு, புதிய ஏற்பாடின் கட்டளைகள் ஒண்ணு இருக்கு. பழைய ஏற்பாட்டு கட்டளை யார் மூலியமா பிதாவாகிய தேவன் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மோசையின் மூலியமாக நியாயப்பிரமாண கட்டளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதன்படி யார் சரியா நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளையானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, முக்கியமா இயேசு கிறிஸ்துவை யாரு தன்னுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி தேவன் தீர்மானிக்கிறார். சரி, இந்த பாரம்பரியம் இதுல எங்க இருந்து வந்ததுங்க பிரதர் அப்படின்னு கேட்கும்பொழுது, தேவனுடைய கட்டளையை தாண்டி மனுஷனுடைய சொந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் பாரம்பரியம் என்றோம். அதாவது மூதாதையர்கள் செஞ்சுட்டு இருந்த அந்த பழக்க வழக்கத்தை, மனுஷனால் உண்டு பண்ணப்பட்ட அந்த பழக்க வழக்கத்தை பிள்ளைகளோட பிள்ளைகளும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா பாரம்பரியம். அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை மனுஷனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க பாத்தியா, அதுதான் பாத்தீங்கன்னா பாரம்பரியம். இந்த மாதிரியான பாரம்பரியத்தை மற்ற நாட்களும் மாத்திரம் இல்லாம தேவனுடைய ஆராதனை காரியங்களுக்கு கூட அப்படிப்பட்ட மக்கள் புகுத்தி இருக்காங்க. மனுஷங்களை பாத்தீங்கன்னா இதுதான் தேவனுடைய கட்டளையை தாண்டி அவங்களுடைய சொந்த போதனைக்கு உட்படுத்துறதுதான் பாத்தீங்கன்னா பாரம்பரியம். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தையும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தையும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தையும் சரி கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9 நான் வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இங்க கிளியரா சொல்லிட்டாங்க, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல, உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுடைய சட்டத்திட்டமே நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு சில பேர் நல்ல கல்விமான்களா இருக்காங்க, அவங்கலாம் சட்டத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுப்பாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் நம்ப வைப்பாங்க. அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசேயர், சதிசேயர், வேத பார்கர்கள், அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே மோசையினுடைய நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாமே நல்லா தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய சொந்த விஷயத்துக்காக மக்களை அவங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும், அவங்கதான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நியாயப்பிரமாண கட்டளையை தாண்டி நிறைய விஷயங்களை மக்கள் இடத்துல புகுத்துவாங்க. அதுவும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ மற்றவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா காணிக்கைய அதிகமா போட சொல்லுவாங்க, 10ல் 1 பங்கு அப்படி அதிகமா போட சொல்லுவாங்க. தங்கம் வெள்ளி எது சம்பாதிச்சாலும் அதிகமா போட சொல்லுவாங்க. ஆனா அவங்க காணிக்கை போடும்போது மட்டும் எது இருக்கிறதுல எது சீப்பா இருக்கும் அதுதான் எடுத்து காணிக்கையா போடுவாங்க. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பொய்யான உபதேசத்தை, இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய காரியங்கள் நியாயப்பிரமாண கட்டளை மோசடி மூலயமாக கட்டளை இடாத நிறைய விஷயங்களை மக்களுக்கு
மாற்றி போதிச்சு அவங்கள வந்து தப்பான ஒரு பாதையில கொண்டு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான உபதேசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நுழையாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கொலோசிய சபைக்கு வந்து எழுதுகிறார். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதுல இருந்து நாம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். எது கரெக்டான ஒரு வேத பாடம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன. ஒரு சில போதகர்கள் பாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை தப்பான ஒரு வழிக்கு கொண்டு போனாலும் நாம தேவனுடைய வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பார்க்கும்போது ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இல்லாத ஒரு சில காரியங்களை மக்கள் மீது திணிக்கிறாங்க, இது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அதனால்தான் சொல்றாரு நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடு. இங்க பாத்தீங்கன்னா மற்ற மதத்தினர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலசாமி வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு. ஆனா நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்சுட்டு ஆராதனை வழிமுறை எல்லாமே கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவர் மூலியமாவும் சரி அவருடைய சீஷர்கள் மூலியமாவும் சரி எல்லா விஷயத்தையும் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். சோ நாம வந்து எப்படி ஆராதிக்கணும், தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம், நமக்கு என்னதான் யோசனைகள் இருந்தாலும் அந்த யோசனைகள் எல்லாமே தவிர்த்துட்டு ஆராதனை காரியம் வரும்போது நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம கவனம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 5. மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கும் பரிசேயர்களுக்கும் ஒரு வாக்குவாதமானது நடக்கிறது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா கை கழுவாம ஒரு இடத்துல வந்து சாப்பிடுறாங்க. யூதர்களுக்கு ஒரு முறை என்ன அப்படின்னா என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கை கழுவிட்டு சுத்தபத்தமா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனால் உண்டு பண்ண ஒரு கட்டளை. பெரியவங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையா இருக்கிறது. அது மக்களுக்குள்ள வந்து தெளிச்சுட்டு ஒரு சில கட்டளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாரம்பரியம் நல்லதா இருக்கும், ஒரு சில பாரம்பரியம் கெட்டதா இருக்கும். ஆனா அது அந்த பாரம்பரியத்தை நீங்க பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு பாவமான ஒரு செயலா கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான பரிசேயர்கள். அதுவே வந்து ஒரு பெரிய குத்தமா மாத்தி அவங்கள வந்து ஒரு குற்றவாளியா ஒரு கூண்டுல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து கிளியரா சொல்றாரு பாருங்க, அதாவது மனுஷன் வாய்க்குள்ள போறது அவனுக்கு எதுவுமே தீட்டுப்படுத்தாது. அதனால நீங்க கை கழுவாம சாப்பிட்டாலும் கூட நம்மளை வந்து அது தீட்டுப்படுத்தாது. ஆனா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். அதுதான் இங்க வந்து சொல்றாரு. அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சரி அவர் யாராச்சும் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அவர் அதுல சிக்குவாரா, அதுல வந்து நம்ம கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்களும் சரி சதிசேயர்களும் சரி வேத பாரகர்களும் சரி பிரதான ஆசிரியர்களும் சரி கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற பதில் எல்லாம் அவங்க அடுத்த கேள்வி கேட்க விடாதபடி நிறைய இடத்துல அவர் பண்ணியிருக்கிறார். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு சூப்பரான ஒரு பதில வந்து கொடுத்திருப்பார். ஏன் அப்படின்னா மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த விஷயத்தை, அதாவது நியாயபரமான கட்டளையை தாண்டி அவங்க சொல்ற விஷயத்த மக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலா தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக நிறைய வேதாகமத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை மாத்தி சத்தியத்துல இருந்து விலக வச்சு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்து அதுக்கு இடமானது கொடுக்க கூடாது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18. உங்கள் முன்னோர்களால்
பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பாருங்க, அவங்க முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூத மக்கள், முன்னாடி வாழ்ந்த யூத மக்கள் வந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை, முக்கியமா ஆராதனை காரியங்கள்ல தேவனை விட்டு விலகி வெள்ளினாலும் பொன்னினாலும் செஞ்ச நிறைய சிலை வழிபாடா இருந்தாலும் சரி, அதை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பொண்ணு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மூலியமா எனக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குதுன்னு பாருங்க. 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சில பேர் இந்த காலத்துல வாழ்ற நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காணிக்கை கொண்டு போய் கொடுத்தா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உலக வழிபாடு. நிறைய இடத்துல வந்து பாஸ்டரும் சரி, மற்ற போதகர்களும் சரி, தங்களுக்கு அதிக வருமானம் வரணும், அதிக நன்மையான காரியங்கள் மக்களிடத்துல இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பலவிதமாக ஆசீர்வதிப்பா. உங்களுடைய பாவங்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படும். வெள்ளியினால பொன்னினால வந்து பாத்தீங்கன்னா நாம மீட்கப்பட மாட்டோம். இந்த வசனம் நமக்கு கிளியரா போதிக்குது. உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமா நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல். பாருங்க, நாம என்னதான் நம்ம வந்து காணிக்கை அள்ளி கொடுத்தாலும் அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்பு தராது. நிறைய பேர் இதுவே வந்து ஒரு லஞ்சமா வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல யூத மக்கள் இப்படிப்பட்ட தப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து பேதுருவானவர் இங்க வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உபதேசமா கொடுத்திருக்கிறாரு. அதே விஷயத்த நமக்கும் வந்து இங்க இப்போ வந்து நம்ம வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பாரம்பரியத்தை குறித்து என்ன விஷயங்களை போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 3-6 வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 3-6. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? 6வது வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு 400 வருஷம் எந்த ஒரு தீர்க்க தரிசி இல்லாம மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்த யாருமே இல்லை. கடைசியா வாழ்ந்த தீர்க்க தரிசி யாருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல மல்கியா என்னும் தீர்க்கதரிசி. அவர் இருக்கும்போது, அவர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எல்லா மக்களுக்கும், யூத மக்களுக்கும் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனா அந்த 400 வருஷத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. 400 வருஷத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரேக்க மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள்லாம் வந்து உருவானாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைகளை மீறி மக்களுக்கு தப்பான உபதேசங்கள் வந்து ஒரு பாரம்பரியமா வந்து புகுத்தப்பட்டது. இப்பவும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம் பாரம்பரியமா. அது ஏன் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. கேட்டோம் அப்படின்னா மற்றவங்களும் அதுதான் பண்றாங்க, நானும் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மூதாதையர்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். என் மூதாதையர்கள் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உலக ரீதியாவே கிறிஸ்துக்குள்ள நம்ம கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. உலகத்தார் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வேதாகமத்துல அப்படி எந்த ஒரு விஷயமும், ஈஸ்டரும் சரி இந்த மாதிரினா எந்த ஒரு விஷயமும் வேதாகமத்துல கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், நமக்காக வந்து பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இது எல்லாமே உண்மை. ஆனா இந்த காலத்துல இந்த தேதியிலே தான் அவர் பிறந்தார், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி தேதியிலே தான் அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ட்டு எங்கேயுமே கொடுக்கப்படலை. இருந்தாலும் நாம தேவனுடைய கட்டளையை தாண்டி மனுஷங்களுடைய உபதேசத்துக்காக
மத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, நம்மள வந்து ஒரு கிறிஸ்தவ அப்படின்ட்டு அவங்க என்ன படம் ஒருவேளை நினைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பார்வைக்காக நாம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தேவனுக்கு பிரியமா இருக்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அவருடைய கட்டளை என்ன? ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைவு கூறணும். ஒரு நாள் மாத்திரம் தானா? எல்லா நாளுமும் நம்ம நினைவு கூறணும். ஆனா கர்த்தருடைய பந்தி வாரத்தின் முதல் நாள்ல நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே காரியங்கள் தான் இங்கேயும் நடக்குது. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அதாவது தேவனுடைய வசனத்தை ஒருத்தர் வந்து கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதற்கேற்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். எழுதுனதுக்கு மிஞ்சி நாம வந்து எண்ணக்கூடாது. கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டார், இது நீ பண்ணாம இருக்கணும்பா, பண்ணாம இரு அப்படின்னா அதை நம்ம பண்ணாம இருக்கணும். நிறைய பேர் வந்து சட்டத்துல ஓட்டையை கண்டுபிடிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல ஓட்டையை கண்டுபிடிச்சு அதன் மூலியமா அவங்களுடைய இச்சைகளை அவங்க வந்து செஞ்சு முடிச்சுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து லூப் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப் ஹோல் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருக்குமா, அதுல வந்து நம்ம தப்பான விஷயங்களை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசுக்குள்ள தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களுடைய சொந்த பாரம்பரியத்தினால தேவனுடைய கட்டளைகளை அவங்க மீறி நடக்கிறாங்க. 6வது வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள்னா ரொம்ப மட்டப்படுத்துறது. மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வச்சு தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய நியாயபரமான கட்டளைய அவங்க வந்து மட்டப்படுத்துறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே 8வது 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா இயேசு வருவதற்கு முன்பாக, அதாவது பூமியில வருவதற்கு முன்பாக ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே இந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. அதான் இங்க சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாச ஓட்டினேன், நிறைய பேருக்கு சுகத்தை பலத்தை கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வாய் தான் அவங்களோட தேவனிடத்துல கிட்டி சேருமே தவிர அவங்களுடைய இருதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகள், நினைவுகள் எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா வெளிப்படுது. நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரும் போது முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ரொம்ப தாழ்மையா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டியது அவசியமாக இருக்கு. அதான் சொல்றது, தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயம் ஏன் தூரமா விலகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க இப்போ நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது நல்லா இருக்கும், பரவாயில்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார், இதன் பிரகாரம் நம்ம கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினாலும் வெளியே உலகத்தாரோடு நம்ம ஒன்றி வாழும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல நம்ம கேட்டுக்கொண்ட அந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு மறைக்கப்படும். சாத்தான் வந்து அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து போட்டுரும். நீ பழைய மாதிரி உலகத்தாரோடு ஒன்றி வாழ்ந்து அவங்க என்ன விஷயத்த பண்றாங்களோ அதே விஷயத்த நீ பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சொல்லி கொடுத்த அந்த போதகத்தை நீ வந்து எப்பவுமே நினைச்சு பார்க்காத மறந்து போயிடு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? வெறும் வாயினால தேவனிடத்துல சேர்ந்து இருதயத்தினால தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்களா இருக்காங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. வாயினால மட்டும் நம்ம கிட்டி சேராமல் முக்கியமா நம்ம இருதயத்துல தேவனிடத்துல சேரணும். எந்த ஒரு சூழ்நிலையை வந்தாலும் சரி, கர்த்தருடைய உபதேசத்துல இருந்து நாம வந்து பின்வாங்கி போகக்கூடாது. பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விஷயங்கள், நிறைய காரியங்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். ரொம்ப ரொம்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9 வாசிச்சோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்றார்.
எப்பவுமே நம்ம வந்து கவனமா இருக்கணும். யாருமே நம்மளை வந்து வஞ்சிக்காதபடி, முக்கியமா சுவிசேஷத்திலையும் சரி, கத்தருக்கு ஆராதனை பண்ற விஷயத்திலையும் சரி, யாருமே நம்மள வஞ்சித்திருக்க கூடாது. ஸோ நாம வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படிப்பட்ட உபதேசத்துல இருந்து நாம விலகி இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 13. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 13. அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அதாவது நிறைய பேர் இதுதான் தேவனுடைய கட்டளை அப்படின்னு நினைச்சு ஒரு சில காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது தேவனுடைய கட்டளையா இருக்காது, மனுஷனுடைய உபதேசமா இருக்கும். அப்படிப்பட்ட உபதேசத்துல வாழ்ற மக்களை என்ன பண்றாரு பாருங்க, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். வேரோட வந்து எடுத்து போட்டுருவார். எங்க? அக்னியில போட்டுருவார். அது நித்தியமான ஒரு அக்னியா இருக்கு. நாம இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருப்போம், நான் வந்து கிறிஸ்துவுக்கு வந்து பிரியமா தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க வேதாகமத்தை ஆராய்ச்சி பார்க்கும்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு தேவனை விட்டு நான் பின்வாங்கி மனுஷருடைய போதகத்துல நான் வந்து கீழ்ப்படிந்து ஏற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் உங்களுடைய நாமத்தினால கிறிஸ்துமஸ் நான் செலிப்ரேட் பண்ணேன், ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணேன், நிறைய விஷயங்களை நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து அந்த ஒரு பண்டிகைக்கு மாத்திரம் நான் சொல்லல, இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவன் வந்து வெறுக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்திய 23ஆம் அதிகாரம் வசனம் 13. மத்திய 23ஆம் அதிகாரம் வசனம் 13. இந்த 23ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யாரை அதிகமா தாக்கி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதபாரகர். வேதபாரகர் வந்து அந்த காலத்துல இருக்கிற வேதபாரகர்னா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் வந்து எல்லா நியாயப்பிரமாண கட்டளையுமே சரி, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே கற்று தேர்ந்தவர்கள். நல்லா யோசிச்சுக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கற்று தேராதவர்கள் கிடையாது, கற்று தேர்ந்தவர்கள். அவங்க கிட்ட எந்த ஒரு வசனத்தை நீங்க சொன்னாலும் அது கரெக்டா வந்து சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னா அவங்க வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட வேத பாரகருக்கு எப்படி பதிலடி கொடுக்குறாரு பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேரே, உங்களுக்கு ஐயோ. நம்ம யோசிக்கலாம், இவங்கெல்லாம் வந்து வேதத்தை நல்லா வாசிச்சிருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்றாரு. ஐயோனா என்ன? அவங்களுக்கு ஆபத்து நேரிடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க, அதாவது சாதாரண ஒரு ஆத்மாக்களை தாண்டி யாருக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஊழியக்காரன் வந்து சரியில்லாம அந்த மந்தைகளை வந்து, அந்த மந்தையில இருக்கிற ஆடுகளை தப்பான ஒரு முறையில மேய்ச்சிட்டாரு அப்படின்னா அவன் கெட்டு போறது மாத்திரம் இல்லாம அந்த மந்தையில இருக்கிற எல்லா ஆடுகளும் வந்து பாத்தீங்கன்னா நாசமா போயிடும், அக்னிக்கு போயிடும். அப்ப யாருடைய முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர், ஒரு சபையில இருக்கிற ஊழியக்காரர். அதான் இங்க சொல்ற மாயக்காரராகிய வேதப்பாகரே, பரிசேரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதைத்தான் நம்ம வந்து யாக்கோபுலயும் எபிரேயர்லயும் பாக்குறோம். நீங்க வந்து அவசரப்பட்டு எல்லாருமே போதகர் ஆயிடாதீங்க. போதகர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க, நான் ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து இதுல இல்லாத வார்த்தையை உங்களுக்கு எடுத்து போதிச்சு அதை நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை விட எனக்கு தான் அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. சோ உள்ளதுபடி நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து போதிக்கணும். அவர்கள் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது நம்ம கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கோம். அதுதான் இங்க சொல்றாங்க, மாயக்காரராகி வேதப்பாரகரே. வேதப்பாரகர்னா அவங்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் தெரியும், மோசையினுடைய எல்லா நியாயபரமான கட்டளைகளின் பிரகாரம் தெரியும், தவிர பண்ண மாட்டாங்க. அவங்களும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. எனக்கு பைபிள் நல்லா தெரியும். நான் அதை ஒரு 3 தடவை பழைய பாடு படிச்சுட்டேன், 5-6 தடவை நான் புதிய ஏற்பாட்டு படிச்சுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம என்னதான் மைண்ட்ல ஏத்திக்கிட்டாலும் அதன் பிரகாரம் நம்ம செயல்படுகிறோமோ அதை தான் தேவன் பார்க்கிறேன். பைபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வேத பாரகர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையே கட்டளையே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அதை காட்டிலும் முக்கியம் என்ன தெரியுமா?
அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது. சாத்தானுக்கும் எல்லாமே வேத வாக்கியங்கள் எல்லாமே தெரியுங்க. இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் பொழுது கூட சாத்தான் வந்து அவனுடைய சொந்தமா வந்து சோதிக்காம தேவனுடைய வார்த்தையிலிருந்தே அவன் வந்து சோதிக்கிறான். சங்கீத புஸ்தகத்துல இருந்து சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தைகளை வச்சே இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து சும்மா விட்டுருவாரா? தேவனுடைய வார்த்தையை கொண்டே அந்த சாத்தானை ஜெயிக்கிறார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வேதபாரகர் வந்து இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சாத்தானுக்கும் சத்தியங்கள் எல்லாமே தெரியும். ஆனா விஷயம் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சிக்ஷையை அவன் பண்ண மாட்டான். கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுவான். அவன் வந்து ஒரு மனுஷ கொலைபாதகனா வந்து இருக்கான். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வேதபாரகர், அதாவது மனுஷங்களை தங்களுடைய பாரம்பரிய முறையில நடத்துகிறவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வேத பாரகர்களா இருக்கிறாங்க. மனுஷர் பிரவேசியபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறார்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அதே 27வது வசனம், 23வது அதிகாரம் வசனம் 27. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இந்த அதிகாரம் முழுக்கவே வேத பாரகரையும் பரிசேயரையும் இயேசு கிறிஸ்து பயங்கரமா தாக்கியிருப்பார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கல்லறை வந்து பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு நிறைய ஒரு சில நேரங்கள்ல வெள்ளை அடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எப்படி இருக்குங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்பினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படிதான் மனுஷனுடைய இருதயம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்தை பார்த்து நிறைய மக்களை இழப்படுறாங்க. பரவாயில்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளை அங்கி தரித்து இருக்கிறார், ஒருவேளை இவர் தான் வந்து உண்மையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு. ஒரு சில மற்ற சபைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டரும் சரி, அப்புறம் வந்து ஒரு சில பெண்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து என்னன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்காங்க, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமுள்ளவர்களா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு காமிச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நல்லா யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் எப்பவுமே வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டேன், உள்ளான மனுஷனை தான் பார்ப்பார். உள்ளான இருதயம், மனம் இருதயம் மாத்தமா, இந்த ஒரு காரியத்தை தான் தேவன் வந்து பார்க்கக்கூடியவரா இருப்பார். நாம வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், இல்லைன்னா அழுக்கா கூட இருக்கலாம். கர்த்தர் வந்து அதை பார்க்க மாட்டார். நம்மளுடைய இருதயத்தை தான் அவர் வந்து பார்க்கக்கூடியவரா இருப்பார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் எக்கச்சக்க சுயநலம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 23 28. அதாவது இயேசு கிறிஸ்து பாரம்பரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், அப்படி பாரம்பரியத்தை வழிநடத்துவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கூறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடந்து போகையில் கல்விகளை மிக துணினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்யாமல் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் சமூகங்களும் பசியா இருந்த போது அவன் உயர்த்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கலையா? அவன் தேவரின் வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் செய்யத்தகாத வெயில் சமத்து அப்பங்களை தானும் குதித்து தன்னோடு இருந்தவருக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை இங்கே மனுஷன் ஓய்வுக்காக உண்டாகவில்லை, ஓய்வினால் மனுஷனாக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போற இடம் எல்லாமே இந்த பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசிரியர்கள்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம எப்போ நன்மை ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி வாழ்க்கையில முன்னேறிட்டு வரோமோ, இவன் எப்படா விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா நம்ம சொந்த பந்தங்கள்லயே இந்த குடும்பம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கே, சந்தோஷமா இருக்கே, அதுவும் வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே, நம்ம இவங்க எப்படா கீழே வருவாங்க, இல்லைன்னா இந்த குடும்பத்துல எப்படா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க.
இங்கேயும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வாழ்கிற காலத்துல இவரை எப்படி மட்டம் தட்டலாம், மக்கள் எல்லாமே இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்களே, நம்ம பின்னாடி யாருமே வர மாட்டேன்றாங்க, இதெல்லாம் குச்சிருப்பு பொறாமை தான். அந்த காலத்திலேயே வந்து எக்கச்சக்க பொறாமைகள். நான் இப்போ நான் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், நான் என்னுடைய வார்த்தை கேட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் புதுசா இங்க இருந்து வராரு, திடீர்னு அவருடைய உபதேசம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமைப்படக்கூடாது. யோவான் ஸ்நானகனுக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் ஸ்நானகன் கூட இருந்த சீஷர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டாங்க. யோவான் ஸ்நானகன் அதற்காக பொறாமைப்பட்டாரா? இல்ல. அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் கிறிஸ்து, நம்மளை ரட்சிக்க வந்தவர். நான் அவருடைய பாதத்துல இருக்கிற பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் வந்து தகுதி இல்லாத தனித்தனே தாழ்த்தினான். பொறாமை எப்பவுமே இருக்கக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர் சதிசேயர்களுக்கு எப்பவுமே பொறாமை இருந்து கொண்டே இருந்தது. ஓய்வு நாள், ஓய்வு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த யூதர்களுக்கு, இப்போவும் யூதர்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்லா யோசிக்கோங்க. யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இவர்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளுங்க கிடையாது. யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து யூத மக்களுக்காக தான் வந்தார், யூத குலத்துலதான் வந்தார். ஆனா யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தான் வந்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரன குமாரன், அவர் மூலியமா தான் நமக்கு எல்லா விதமான பாவத்தில இருந்து ரட்சிப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நிறைய யூதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன், யூதர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையவே கிடையாது. அவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய ரட்சகரா யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனா யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம நிறைய பேர் இருக்காங்க. யூதர்களுக்கு மோசே மூலியமாக ஒரு கட்டளை வந்து கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். ஓய்வு நாள் எதுக்கு அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு 7வது நாள் வந்து ஓய்ந்து இருக்கணும். முக்கியமா பிதாவாகிய தேவன் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் அந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வெடுத்தார். அதே போல மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையா வந்து பிறப்பிக்கப்பட்டது மோசேனுடைய காலகட்டத்துல. ஆனா அதவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிரயாணம் பண்ணும்போது அவர்களுடைய சீஷர்களை வந்து பாத்தீங்கன்னா வயல்ல இருக்கிற ஒரு சில கதிர்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒரு சில பேர், இங்க பாருங்க, ஓய்வு நாள்ல இந்த மாதிரியான காரியத்தை நீங்க பண்ணக்கூடாது, ஏன் உங்களுடைய சீஷர்களை இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஓய்வு நாள்ல பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சுமத்துறாங்க. யாரு? அந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு எப்பவுமே இதே வேலைதான். அப்போ அந்த பரிசேயர் வந்து அவர்களுக்கு வந்து சொல்றாரு, இதே உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து தாவீத அவருடைய வார்த்தை எல்லாமே நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, சங்கீத புத்தகத்துல இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க. தாவீது போகும்போது அவனுடைய வேலையாட்கள் பசியா இருக்கும்போது அவனும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான காரியங்களை அவன் பண்ணா, அதுவும் ஓய்வு நாள்ல பண்ணா. அதை மட்டும் நீங்க நல்லா எடுத்துக்கிறீங்க, ஆனா நாங்க பண்ணும்போது ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாம 27வது வசனத்துல கிளியரா சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு கிளியரா சொல்லிட்டார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார் என்றார். இதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்துகிறார் அப்படின்னா, அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி புரிய வைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஆண்டவரா இருக்கிறார். எல்லாவற்றிற்கும்னா என்ன? எல்லாவற்றிற்கும், உலகத்துக்கும் சரி நமக்கும் சரி ஓய்வு நாளுக்கும் சரி எல்லாவற்றிற்கும் அவர் வந்து ஆண்டவரா இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது நடக்கிறது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான், அதாவது மனுஷங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சுய போதனைகளை மக்கள் இடத்துல திணிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவரு சுயமா பேசல, அவர் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தார். சோ அதனால அவர் என்னென்ன தேவனிடத்துல கேள்விப்பட்டாரோ அதை எல்லாவற்றையும் நமக்கு போதித்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 18, சுயமா பேசுகிறேன், தன் சுயமகிமையை தேடுகிறான்,
தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பாருங்க, சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இல்லாதத ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து பேசுவாங்க. அவங்க வந்து தங்களுடைய சுய மகிமைய தேடிப்பாங்க. நான் நிறைய உபதேசங்களை வந்து வீடியோ நிறைய பார்த்திருக்கேன். இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்துல வாழும் பொழுது உவமைகளா நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து போதிப்பாங்க. இந்த காலத்துல உவமைகளா மக்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சுயமா நிறைய விஷயத்த எடுத்து பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னா, ஒரு 4-5 புத்தகத்தை எடுத்து வாசிப்பாங்க. அதாவது வேதாங்கத்துல இல்ல, 4-5 அறிவியல் சார்ந்ததா இல்லைன்னா நிறைய விஷயங்கள் சார்ந்ததா ஒரு சில புத்தகத்தை எடுத்து வாசிப்பாங்க. அதுல இருந்து ஒரு சில கட்டுக்கதைகளை எடுத்து மக்களுக்கு வந்து போதிச்சு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்க கிளியரா சொல்லிட்டா, சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். நமக்கு என்ன ஒரு விஷயங்கள் கிடைச்சாலும் நம்ம தேவனை ஃபர்ஸ்ட் முன்னிலைப்படுத்தணும். நம்ம ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்றோமா, நம்ம ஒரு வெற்றியாளரா இருக்கிறோமா, கர்த்தரை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டானது. கண்டிப்பா கர்த்தர் நம்மை வந்து உயர்த்தக்கூடியவராக இருப்பாங்க. எப்போ நம்ம கர்த்தரை வந்து மற்றவங்களுக்கு முன்பாக நிலைநிறுத்துகிறோமோ, நாம வந்து மற்றவங்க இடத்துல கர்த்தரை கொடுத்து சாட்சி கொடுக்கும் போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவன் இடத்துல நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க கூடியவரா இருக்கிறார். அதான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவருடைய மகிமையை இயேசு கிறிஸ்து தேடினார். சோ அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோ மத்தவங்கள மாதிரி பாரம்பரியத்தை எடுத்து வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கல, தேவனுடைய வார்த்தைகளை தான் எடுத்து நமக்கு போதிச்சிருக்கிறார். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 38-39, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சுயமா எதுவுமே நமக்கு போதிக்கல. என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இறந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எடுத்துவது என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். அவர் வந்து நியாயப்பிரமாண கட்டளத்தை கம்ப்ளீட்டா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரல. அந்த நியாயப்பிரமாண கட்டளை எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவர் வந்து இந்த பூமியில வந்தார். அது எல்லாமே தேவனுடைய சித்தமா இருக்கு. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்ம யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்துல அவர் நம்மளை எழுப்புவார். அதான் சொல்றாரு பாருங்க, கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். நாம அழைக்கப்பட்டவர்களா மாத்திரமே நாம இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நாம வந்து எப்போ கர்த்தருக்கு நம்ம பிரியமா நடக்கிறோமோ, அவருடைய உபதேசத்தின் பிரகாரம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, அப்பொழுதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா ஆகிறோம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல தனிமையில இருப்பார், ஜெபிச்சுட்டு இருப்பார், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நாமளும் நம்ம வாழ்க்கையில தனியா இருக்கிறோம். எனக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு துணைக்கு யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நாம எப்போ தேவனுடைய கட்டளைக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமோ, பிதாவாகிய தேவன் நம்ம எப்பவுமே தனியாவே விட மாட்டார், எப்பவுமே நம்ம கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க,
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இயேசு கிறிஸ்து தனியா இருக்கிறார், இந்த தனிமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து ஒரு போதும் அவர் வந்து தனியா இல்லை. ஏன் அப்படின்னா பிதாவானவர் அவரை தனியா விட்டதே கிடையாது. ஒரே ஒரு நேரத்துல மட்டும் சிலுவையில அவரு மரணிக்கும் பொழுது, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் பிடிச்சுக்கிட்டார், அவர் உயிர்த்தெழ பண்ணினார். ஸோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எனக்காக யாருமே இல்லை, எனக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு யாருமே இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்கு உதவியா இல்லை, நான் நம்பின என்னுடைய அப்பா அம்மாவும் சரி, நான் நம்பின என்னுடைய மனைவியும் சரி, என் கணவனும் சரி, என்னுடைய பிள்ளைகளும் சரி, என்னுடைய உற்றார் உறவினர்களும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது கூட கர்த்தர் வந்து நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு சில பேர் மனுஷங்களுடைய தயவை தேடிட்டு அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்காத போது கடைசி கட்டத்துல தேவனிடத்துல வந்து கேட்பாங்க. ஆனா நாம ஏன் முன்னாடி மனுஷங்களை தேடி போவதற்கு முன்பாக, அவர்களிடத்துல நம்ம ஆதாயத்தை பெறுவதற்கு முன்பாக நாம ஏன் தேவனை தேடி போகக்கூடாது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஏன் போகக்கூடாது? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம எப்போ கூப்பிடுவோம், நம்ம எப்போ அவர் இடத்துல ஜெபிப்போம் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்கார், அவர் ஏங்கிட்டு இருக்கிறார், இவர் என்ன தேடுவானா அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை கண்டிப்பா மன்னிப்பார், எல்லாமே அவர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஸோ இந்த பாரம்பரியத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்பும் கிடையாது. 1 பேதுரு 4:11. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரியத்துல, அதாவது மனுஷனுடைய உபதேசத்தினால நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மீட்பும், அதாவது பாவத்துல இருந்து மீட்பு கிடையாது. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலியமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதா இருப்பாங்க, ஆமீன் அப்படின்ட்டு. அதாவது ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஸோ நாம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை தான் எடுத்து நம்ம போதிக்கிறோம். சொந்தமா நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நாம எடுத்து போதிக்க கூடாது. அதுதான் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கிடவும். ஒரு விஷயத்த நம்ம கூட்டினாலும் சரி, குறைச்சாலும் சரி, வெளிப்படுத்தின விஷயத்துல இருக்க மாதிரி நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுத்து போடப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயத்த நம்ம அதிகமா நம்ம சொன்னோம்னா, எழுதப்பட்டவர்களுக்கு மிஞ்சி நம்ம எண்ணி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுல வேதாங்கத்துல இருக்கிற என்னென்ன வாதைகள் இருக்கோ அது எல்லா வாதைகளும் நமக்கு வந்துடும். ஸோ அதனாலதான் மற்ற ஆத்துமாக்களை காட்டிலும் ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துறவங்க எல்லாருக்குமே தப்பான உபதேசத்தை யார் போதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்கும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 2:19-23. கொலோசியர் 2:19. வசனம் 19-23. ஆராதனையிலே இனிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற யோகம் உங்கள் சந்தேகத்தோரை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வங்கியாயிருப்பார்கள். நீங்கள் சுற்றுவிட்ட உலகத்தின் வழிபாடுகளுக்கு வைத்துண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்றி கிடைக்கிறார் போல மனுஷனுடைய கற்பனைகளையும் மோதனைகளையும் வளர்ந்து தொழாதே, தீப்பாதே, தீங்காதே என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதால் அறிந்து போகுமே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதனைகள் சுயஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டு இருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நல்லா சூப்பரான ஒரு விஷயத்த அனுபவிச்சு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட 20வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாரம்பரியத்தையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணல. முக்கியமா மனுஷனுடைய உபதேசத்துக்கு
அவர் வந்து கீழ்ப்படியில. அதுதான் இங்க சொல்ற அந்த அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யூதர்கள், அன்று வாழ்ந்த யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆளுங்க. இப்போ இந்த காலத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ட்டு இருக்காங்களோ, அதே போல அன்று வாழ்ந்த யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு வசதியா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. மற்றவங்களுடைய வீட்டுக்கோ போக மாட்டாங்க, மற்றவங்களுடைய அதாவது புறஜாதியினர் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடவும் மாட்டாங்க, அவங்களுடைய பதார்த்தங்களை அவங்க தொட மாட்டாங்க, அவங்களையும் அவங்க தொட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கற்பனைகள். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் சதிசேயர்கள் அன்று வாழ்ந்த யூத மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா தேவனுடைய கட்டளை அப்படிப்பட்டது எதுவுமே கிடையாது. அதான் இங்க சொல்றது பாருங்க, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. பாருங்க, மாம்சத்தை தான் அது வந்து இது பண்ணும், மற்றபடி உள்ளான மனுஷன் அது ஒண்ணுமே பண்ணாது. அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், படைக்கப்பட்ட பொருளை நம்ம வந்து சாப்பிடலாமா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருளை நம்ம வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிளியரா நமக்கு வந்து சொல்லிட்டார், உங்க இருதயத்துல கர்த்தருடைய கிருபை எப்பவுமே இருந்துச்சுன்னா, அவருடைய வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, விக்கிரகங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு அப்போ விக்கிரகங்கள்னு ஒண்ணுமே நம்ம வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு படைக்கப்பட்ட பொருளும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்திட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு ஜெபிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஒரு வேளை நீங்க விக்கிரக கோயில்ல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, விக்கிரக கோயில்ல நீங்க படைக்கப்பட்டதை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்க்க ஒரு விசுவாசி வரார், பரவாயில்லையே சகோதரர் வந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து இருக்கிறாரு, நாமளும் இதுல போய் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, நாமளும் இப்படிப்பட்ட ஒரு இந்து மார்க்கத்துல போடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய விசுவாசத்தை அது குறைக்க கூடுமானால் அதுல இருந்து நம்ம பின்வாங்க வேண்டியது அவசியமாக. அதாவது படைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம சாப்பிட கூடாது. எப்போ அப்படின்னா மற்றவங்களுடைய விசுவாசத்தை அவங்க வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த விசுவாசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து நம்ம விலகி வர வேண்டியது அவசியமாக இருக்கு. மற்றபடி எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து சாப்பிட்ட, ஏன்னா எல்லாமே தேவனால் உண்டானது, நம்ம பார்க்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரால் உண்டானது. அந்த விஷயத்த நம்ம அதுவும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது எந்த ஒரு பாதியும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஷம் வச்சு கொடுத்தாலும் கூட ஒருவேளை அது நம்ம வந்து தெரியாம இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு அது சாப்பிடும் பொழுது கூட அந்த விஷத்தை கூட கர்த்தர் வந்து எடுத்து போடக்கூடியவராக இருப்பார். ஒருவேளை விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம சாப்பிட்டோம், அது தப்பு. விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம தேவனை சோதிச்சு பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடும். ஒருவேளை தெரியாம இருந்து நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த காலத்து முதல் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சாப்பிடலாம், ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நம்ம வாய்க்குள்ள போறது எதுவுமே நமக்கு தீட்டுப்படுத்தாது, நம்ம வாயில இருந்து வெளியே வருகிற வார்த்தைகள் தான் நம்மள தீட்டுப்படுத்த கூடியதா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 - 14. அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போல ஒருவனும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, கற்கள், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவற்றை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே தீப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு
இத்தன்மையிலிருந்து அக்னியானது பரிசோதிக்கும். அதேமேல் ஒருவன் கட்டிடத்தை நினைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டிடத்தை வென்று போனால் அவன் கஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதோ அக்னியை கொண்டு தப்பித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவி போதுமானது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்க இருக்கு இந்த சபை இருக்கு அப்படின்னா இந்த சபையினுடைய அஸ்திபாரம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சபையில வந்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம மக்களுடைய பாரம்பரியத்தை நம்ம வந்து இங்க இருக்கிற ஆத்துமக்கள் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். எப்போ வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த காலகட்டத்துல வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனானது கிடைக்கிறது மாத்திரம் இல்லாம எல்லா விதமான ஆசீர்வாதமும் அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வேலை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சில விஷயங்களை பாரம்பரிய முறைகளை மக்களை வந்து பின்பற்ற வைக்கிறார்களோ அவர்களும் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்க. ஒருவன் கட்டினது வெந்து போனால், வெந்து எப்போ போவோம்? கர்த்தர் வந்து நம்மை சோதிக்கும் பொழுது, நம்ம கட்டி வச்ச அந்த அஸ்திபாரத்துல உள்ள வீட்டை வந்து சோதிக்கும் பொழுது ஒருவேளை அந்த பொன் வெள்ளி எல்லாமே வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். பாருங்க, நஷ்டம் அடைஞ்சாலும் ரட்சிக்கப்படுவான். ஆனா அவனுக்கு என்ன கிடைக்காது? அந்த ஜீவ கிரீடம் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும், நாமளும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு நாம கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. நீதிமொழிகள் பாரம்பரியத்துல யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவர்களுக்கு கடைசியா ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாமே அழிஞ்சுதான் போக முடியும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 12. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிறைய பேர் நினைக்கலாம், நான் நினைக்கிறது வந்து எப்பவுமே நடக்க மாட்டேங்குது, வேற ஒண்ணுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். நாம தேவனிடத்துல ஒரு விஷயங்களை கேட்போம், ஆனா அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேற விஷயமா இருக்கும். அது இப்ப நமக்கு புரியாது, எதிர்காலத்துலதான் நமக்கு புரியும். கர்த்தர் ஏன் இதை கொடுத்தார், நான் கேட்ட காரியத்தை தாண்டி இதை ஏன் எனக்கு கொடுத்தார். அவர் கொடுக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிலையான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டார்டிங்ல அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தோணும். போக 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 அது கொடுக்கிற கனிகள் இருக்கே, எதிர்பார்க்காத ஒரு சில கனிகளை கர்த்தர் நமக்கு அபரிவிதமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய அதை பார்த்திருக்கேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம நினைக்கிறது தான் எப்பவுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நடந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, அது சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்ற, மனுஷனுக்கு செம்மையான தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். இஷ்டத்துக்கு பேசுவாங்க, இஷ்டத்துக்கு நடந்து கொள்வாங்க, எல்லாமே சந்தோஷப்படுப்பான். கடைசி நேரத்துல நியாய தீர்ப்பு நாட்கள்ல நீ என்கிட்ட தானே வந்து நிக்கணும், அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற. இதே பிரசங்கில கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அந்த வாலிபர்களுக்கு என்ன சொல்றாங்க, 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும், உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளில் எல்லாம் உன் கண்ணின் காட்சிகள் எல்லாம் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்க, அதுதான் சொல்றாரு, நீ இஷ்டமா நடந்துக்கப்பா, நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம நீ நடக்கிற ஓகே, ஆனா நல்லா யோசிச்சுக்க, நீ என்னதான் இப்ப சந்தோஷமா இருந்தாலும் கடைசி கட்டத்துல நியாய தீர்ப்பு நாட்கள்ல நீ என்கிட்ட தான் வந்தாங்க. சோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இது உலகத்தாருக்கு தெரியாது, உலகத்தார வெந்ததை தின்னுட்டு விதி வெந்தா சாவும் அப்படின்ட்டு இருக்காங்க. வாழும்போது நம்ம நல்லா செம்மையா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கூட நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் நீ சொல்ற, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இப்ப இந்த வழியில போனா நம்ம வந்து ஜெயிச்சுலாம் சாதிச்சுலாம், பணக்காரன் ஆயிடலாம்,
எல்லாருக்கும் நல்ல பேரு புகழ் எடுத்தலாம். ஆனா அது அவனுக்கு தெரியாது அது முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில நம்ம என்னதான் பண்ணணும் பிரதர், இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்டர் ஆயிடணும். இதாவே என் வாழ்க்கை நான் நடக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட ஒப்புவிக்கிறேன். நீங்க தான் என்னை பார்த்துக்கணும். நான் பண்ற எல்லா வேலையிலும் என் கூட இருந்து அதை நல்லபடியாக வாய்க்கப்படணும். எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியல. நீங்க தான் எனக்கு தேவையான ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க குடும்பத்தை வழி நடத்துறது எனக்கு ஒரு முள்ளு மேல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7-10 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7-10. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய தீர்க்கையாளர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை சுத்தப்படுத்தி கர்த்தராகிய இயேசு தமக்கு வல்லமை தூதரோடும் விவாதித்து இருக்கிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய ரத்தமானதில் வன்மைப்படாதவர்களாயும் நீங்கள் எழுதிய சாட்சியை விசுவாசப்படியானதை உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் ஆச்சரியப்படுத்தவராயும் அவர் விரும்புவது அவர்கள் கர்த்தருடைய கன்னிகாரத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிழ்ச்சியிலிருந்தும் நீங்களாகி நித்திய அறிவாகிய தண்டனையை அடைவார்கள். இது யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாம மனுஷங்களுடைய பாரம்பரிய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்? நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நமக்கு வேதாகமோ என்ன கற்பித்து கொடுத்திருக்காங்க, என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டிலும் நாம சோதிக்கப்படும் பொழுது மனுஷருடைய உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. கர்த்தர் பாத்தீங்கன்னா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வேதத்தை வாசிச்சிருக்கிறோம். அதை நல்லா நம்ம உணர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் சுய புத்தியும் நல்ல ஒரு புத்தி கொடுத்திருக்கிறார் தவிர அது எத்தனை பேர் நம்ம உபயோகிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியே நிறைய விஷயங்கள சொல்லி இருக்கிறார். இவங்க கண்டும் காணாத மாதிரி இருப்பாங்க, கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க, மனசுல உணராம இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சில வசனங்களை இந்நாள் வரைக்கும் நான் போதிச்சிருக்கிறேன். ஸோ எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அதன்படி பர்ஃபெக்டா கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய இலக்கு நம்ம அடையணும், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம வேதாகமத்தை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் முக்கியமா என்னையும் நான் சொல்லிக்கிறேன், வேதாகமத்தை போதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதற்கு ஏற்ப நம்ம நடக்கிறோமா? நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை விட்டு நம்ம பின்வாங்கி போறோமா? மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு திராணியை கொடுக்கும் பொழுது அதை விட்டு நம்ம பின்வாங்கி போய் நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது, ஒரு தனிமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது நான் கர்த்தரை தேடுகிறேனா, இல்லைன்னா அதை விட்டுட்டு நான் உலகத்துக்கு உண்டான காரியங்களை நான் ஈடுபட்டு இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம வாசிக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உலக ரீதியான காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஆனா நாம எப்போ அதையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார். நம்மளுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மளை நிரப்பக்கூடியவரா இருக்கிறார். இங்கேயும் பாத்தீங்கன்னா பாரம்பரியத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பானது இருக்கு அப்படிங்கறத நம்ம வாசிக்க முடியுது. நல்லா யோசிச்சுக்காங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில நிறைய நிறைவேறி இருக்கு, இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில சொல்லி இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கண்டிப்பா நிறைவேறும். நோவா காலத்துல நோவா எவ்வளவோ எச்சரித்தார், யாருமே அவர் சொல்ற பேச்சை கேட்காம போயிட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சு போனாங்க நோவா குடும்பத்தை தவிர. அதே போல இப்போ பாத்தீங்கன்னா உலகத்தை தேவன் அக்னியினால அழிக்க இருக்கிறார்.
முன்பாக ஜலத்தினால வந்து அழிக்க இருக்கிறார். அப்புறம் கிளியரா சொல்லிட்டு நான் இனி ஜலத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன். அப்ப ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டாருன்னா கண்டிப்பா அக்னியை வந்து அவர் யூஸ் பண்ண இருக்கிறார். ஸோ அக்னினால அதான் சொல்ற நித்திய அக்னியை செலுத்தும்படிக்கு. ஸோ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடாம நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்திய 20:16 கூட நம்ம வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனுஷனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய உபதேசத்திற்கு அவர்கள் வந்து கீழ்ப்படிந்து நடப்பாங்க. எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறுக்கமான வழியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எது சுலபமா போறதுமோ, எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம வந்து எப்பவுமே சூஸ் பண்ணக்கூடாது. மத்திய 7:13 உலகத்தார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் பண்றாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நானும் அந்த காரியத்தை பண்ணேன்னா எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சு விசனமான வழியில நிறைய பேர் போகக்கூடியவர்களா இருப்பாங்க. மத்திய 7:13 வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது. அதாவது விசாலமான வழிகள் அப்படின்னா இறுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது. அதாவது பாரம்பரிய முறைகள்ல, அதாவது மனுஷங்க உபதேசிக்கிற அந்த பாரம்பரிய வழிமுறைகள்ல நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பான், நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் அது தேவனுடைய கட்டளைய. அதன் பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கு. ஆனா நீங்க எப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ நிறைய சேலஞ்சஸ், நிறைய கஷ்டத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்கள் மேல கர்த்தர் வந்து பிரியமா இருக்க சொல்ற, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். இது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இதே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு அதை பண்ண மாட்டேன்றாங்க, பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்காங்க. பழிக்கு பழி வாங்குறது பிதாவினுடைய வேலை. ஸோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு தொழிலை எடுத்துருக்கலாமே. நீங்க வேலை செய்றீங்க, ஈஸியான ஒரு வேலையில செய்யும் போது கடைசி வரைக்கும் நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. எந்த ஒரு வாழ்க்கையில உங்களுடைய வேலையில உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, நல்ல ஒரு வருமானமும் இருக்காது, நல்ல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதுவுமே இருக்காது. இதுவே நீங்க ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த, ஒரு கடினமான ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க பண்ணும்போது அதுல நீங்க அதிகமா நீங்க கவனம் செலுத்தி உங்களால பண்ண முடியும். நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும், நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும், நல்ல ஒரு சம்பள உயர்வு, நல்ல ஒரு பதவி உயர்வானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். உலக ரீதியான ஒரு காரியத்தை எடுத்து நான் இப்போ வந்து போதிச்சிருக்கேன். ஆனா அதே போல ஆவிக்குரிய ரீதியில ஒரு சில விஷயங்களை நமக்கு பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ஜெபம் பண்ணி எல்லா வேலைகளும் செய்து முடிக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 வேளை ஜெபம் பண்ணும்போது நமக்கு வந்து இதுக்கு இந்த ஒரு 5 நிமிஷத்தை நான் வந்து வேற எங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அதுல வந்து நான் நிறைய விஷயங்களை சம்பாதிச்சிருக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் ஆராதனைக்கு வரத்துக்கு மூலியமா நான் அதனுடைய நேரத்தை நான் மற்ற காரியங்களுக்கு கொடுத்திருந்தா என்னுடைய ஆத்மா சந்தோஷப்பட்டிருக்குமே, எனக்கு வருமானம் வந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சா அது வந்து தப்பான ஒரு காரியம்தான். அது வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கு போகிற ஒரு வழியா இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறு வயது முதல் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம வந்து தியானிச்சிருக்கோம். ஆனா எத்தனை பேர் அதை உணர்ந்து இப்போ வரைக்குமே அது படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுல எல்லா விதமான விஷயங்களும் வந்து இருக்கு. நாம பணத்துக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி, நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து தேடி போகிறோம். அதை எல்லாவற்றையும் நம்ம அடக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமா நம்ம வந்து நடக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், நீங்க எப்படிங்க பிரதர் வெறும் ப்ரேயர் பண்ணிட்டா மட்டும் எனக்கு எல்லாமே கிடைச்சிடுமா? கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்களை கிரியைகளை பண்ண வைப்பார். ஜெபத்தின் மூலியமாக உங்களுக்கு கிரிகள் கண்டிப்பா தேவைதான். கிரியைகள் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடைய முடியாது. ஆனா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான கிரியைகளை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:18-20. 1 கொரிந்தியர் 3:18. அவன் நாயாகப்படுத்தி வைத்தியக்காரன் கடவன். உலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக வைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய மந்திரத்திலே
இருக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களை ஒரு ஞானி அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருவன் ஞானியா இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவன் தன்னை ஒரு பைத்தியக்காரனா காமிச்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பைத்தியக்காரனா காமிச்சிக்கிறது என்ன அப்படின்னா அவன் வந்து ரொம்ப தாழ்மை உள்ளவனா இருக்கணும், ரொம்ப அடக்கம் உள்ளவனா இருக்கணும், முக்கியமா கத்துற இடத்துல ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ளவனா இருக்கணும், கத்தரை அறிக்கை பண்ணக்கூடியவனா இருக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது உலகத்தாருக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா தெரியும் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா தெரியும். அதே சமயத்துல என்னடா இவன் ஏதோ பைத்தியக்காரன் உலகத்தில் இருக்கான், இயேசு கிறிஸ்து யாரு, அவர் மூலியமா தான் ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்க கூடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ஒருவன் தன்னைத்தானே வஞ்சையாது இருப்பனாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியா இருக்கும்படிக்கு பைத்தியக்காரனா இருக்க கடுவன். பாருங்க, ஒருவன் ஞானியா இருக்க வேண்டும் எண்ணினார். இப்ப நீங்க வந்து நான் உலகத்துல இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் ஞானமான இருக்கணும் அப்படின்னா அவன் ஞானியா இருக்கும்படி பைத்தியக்காரனா இருக்க கடவன். முதல்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவனை தேட கடவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடவன். அப்பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவனை பார்த்து என்னடா அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். கர்த்தர் அவர்களை உயர்த்தக்கூடியவரா இருப்பார். இதே ஒரு சம்பவத்தை நம்ம வந்து தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட உயர்த்திக்கணும். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வந்து லீடரா காமிச்சிக்கணும், ஞானியா இல்ல லீடரா காமிச்சிக்கணும், எல்லாரும் வழி நடத்தணும், தலைவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா ஃபர்ஸ்ட் அங்க எல்லாருக்குமே வந்து அவன் ஊழியக்காரனா இருக்கணும், பைத்தியக்காரனா இருக்கணும், ஊழியக்காரனா இருக்கணும். பாருங்க, ஞானம் இருக்கிறவங்களுக்கு, ஞானம் வேணுங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பைத்தியக்காரனா இருக்கணும்ன்றாரு, தலைவனா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊழியக்காரனா இருக்கணும்ன்றாரு. ஆப்போசிட்ல எல்லாமே பண்ணணும், எதிர்மறையா எல்லாமே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு நாம நினைக்கிற விஷயம் கிடைக்கும். பாருங்க, யாரு வந்து ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். யாரு தன்னைத்தானே பைத்தியக்காரன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கர்த்தருடைய வசனம் தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அபரிவிதமான ஞானத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு. ஞானத்தை வந்து எதனால சோதிக்கிறார் பாருங்க, ஞானிகளே அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது, சயின்ஸ் தான் இருக்கு, சயின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை பிடிக்கிறார் பாருங்க. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. நீ எப்படிப்பட்ட படிப்போன்னா படிப்பா, நீங்க எப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ், இதெல்லாம் வந்து கர்த்தரே அவர்களை நம்ப வைக்கிறார். இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்லாம் இருந்தாலும் கூட அதை கர்த்தர் வந்து அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் நம்ப வைக்கிறார். அப்போ நாம வந்து பேதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்து ரொம்ப வந்து பிதாவின் இடத்துல ஜெபிக்கும் பொழுது சீஷர்களுக்கு பேதையா இருப்பாங்க, பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துவார். இப்படிப்பட்ட உம்முடைய மகிமையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய கிரியைகளை நீர் ஞானிகளுக்கு மறைத்து வைத்து பேதைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினால் உண்மை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனங்கள் யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கு? ஞானவான்களுக்கு, ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. நம்மள மாதிரியான பேதைகளுக்கு, முட்டாள்களுக்கு. கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிற நம்ம யார்? முட்டாள்கள், பைத்தியம். அது குறித்து நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்குள்ள நான் பேதையா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறேன், ஒரு முட்டாளா இருக்கிறேன், சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு உலக கல்வி, உலக ஞானத்தை தாண்டிலும் எனக்கு கிறிஸ்துவனுடைய ஞானம், அவரை அறிகிற அறிவு எனக்கு போதும். அதுதான் எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நேரம் போதாததுனால நான் வந்து இதோட முடிச்சிருக்கிறேன். முக்கியமா நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுடைய கட்டளைக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கு. இதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியம், உலகத்தை உண்டான காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான காரியங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.